75 வருஷ பழமை வாய்ந்த இயக்கம் நம்முடைய இயக்கம். இருக்கின்ற ஒவ்வொரு தொண்டனும் எவ்வளோ மெச்சூர்டாக பிஹேவ் பண்ணால், ஒவ்வொரு தொண்டனும் எவ்வளோ அனுபவம் பெற்றிருக்கின்றான். பலவிதமான 3-4 தலைமுறையை கடந்து நீங்கள் தொண்டர்களாக நாங்கள் இருக்கிறோம். எங்களுடைய தாத்தா, எங்களுடைய அப்பா, எங்களுடைய சந்ததிகள்லாம் எங்களுக்கு சொன்ன கருத்துக்கள் மூலமாக இன்றைக்கு பக்குவப்பட்ட தொண்டர்களாக நாங்கள் இருக்கிறோம். 25 வருஷமாக எத்தனையோ தடவை இந்த ஆலமரத்தை பிடுங்க பார்த்துருக்குறாங்க. அது இன்னும் அதை விருட்சம் மட்டும் வளர்ந்து கொண்டு தான் இருக்கின்றது. அதான் சொல்கிறேன், அவங்களுக்கு இன்னமும் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய அரசியல் பற்றி இன்னும் தெரியாமல் இருக்கின்றார்கள். ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இருக்கின்ற கல்வி முறை பற்றி இன்னும் தெரியாமல் இருக்கிறார்கள். நம்முடைய பண்பாடும் கலாச்சாரம் படிப்பும் வேறு எல்லாம் ஒன்று சேர்ந்தது தான். இந்த மண்ணும் மொழியும் எல்லாம் ஒன்று சேர்ந்தது தான். இதுலேருந்து தாண்டா அவன் படிப்பே சொல்லித்தராங்க அப்படிங்கிற எண்ணம் இன்னும் அந்த புரிதல் அவங்களுக்கு இல்லாமல் இருக்கும் பொழுது, ஏதோ ஒவ்வொரு மாநிலத்திலும் பேசுகிற மாதிரி இங்கேயும் அவர் பேசிட்டு போயிருக்காகத்தான் அதை நினைக்கிறேன். முதல்ல தமிழர்களையும் தமிழ் மண்ணையும் தமிழினத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இங்கே நீங்கள் அரசியல் பண்ண வாங்க அப்படிங்கிறது என்னோட கருத்தாக தான். திமுக அரசு கபட நாடக அரசு திரு விஜய் விமர்சனம் பண்ணாரு. முதலமைச்சர் அங்கிருந்து விமர்சனம் பண்ணாரு. இல்லை, இதுக்கு நேற்றே எங்களுடைய கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் அவர்கள் சொல்லிட்டாங்க. ஒரு இயக்கத்துடைய தலைவர் ஏறதாலும் ஒரு 50 ஆண்டு காலம் பொது வாழ்க்கைக்கு உங்களுக்கே தெரியும். அவர் எப்படியெல்லாம் அடிபட்டு இன்னைக்கு இந்த இடத்துல தெரியும். ஸோ அப்படி வரும்பொழுது அப்படிப்பட்டவர் இந்த மாதிரி பேசுவது அவருக்கே அது உகந்ததா? ஏன்னா புதுசாக எங்கேருந்து வரல. தமிழ் கலைஞரோட அந்த குடும்பம் பழகிய குடும்பம் தான், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரோடு பழகிய குடும்பம் தான், மாண்பு துணை முதலமைச்சரோட நண்பராக பழகிய குடும்பம் தான். ஆனால் இன்றைக்கு நாமும் ஒரு கட்சி ஆரம்பித்து விட்டோமே என்பதற்காக இது போன்று வசைப்பாடுவது என்பது அது ஏற்கத்தக்கதா என்பதை அவரும் அவருடைய தொண்டர்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும். முதல் மாநாட்டில் அவர் பேசும்போது சொன்னார், நம்மை பார்த்து எல்லாரும் விசிலடிச்சாங்க குஞ்சுகள் என்று சொல்லிவிடக்கூடாது. நாம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு நாம் ஒன்றுபட வேண்டும் என்று சொன்னார்கள். என்னை பொறுத்தவரைக்கும் 2வது மாநாட்டில் அவர் பேசும்பொழுது அவருடைய தொண்டர்கள்லாம் மெச்சூர்ட் ஆகிட்டாங்க. ஆனால் இவர் விசிலடிச்சாங்க குஞ்சுகள் போட்டு பேசிவிட்டாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தான். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.